தமிழ் ஃப்ளைட் சொந்தங்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் கிறிஸ்மஸ் லைட்ஸ் பார்க்க வந்திருக்கிறேன். கிறிஸ்மஸ் லைட்ஸ் லண்டனில் இருக்கிற ஒரு முக்கியமான இடத்துல இந்த கிறிஸ்மஸ் லைட்ஸ் போடப்பட்டிருக்குது. எங்கேன்னு சொன்னால் ஃபுல்லாம் என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல அங்கே இருக்கிற ஒரு பார்க்கில் இந்த கிறிஸ்மஸ் லைட்ஸ் போடப்பட்டிருக்குது. இங்கே தான் நான் நிற்கிறேன். ஸோ அந்த கிறிஸ்மஸ் லைட்டை தான் இன்றைக்கி நான் பார்க்க வந்துக்கிறேன். இதுக்குரிய டிக்கெட் 14 பவுண்ட்ஸோ 15 பவுண்ட்ஸ் மறந்துவிடன் அந்த டிக்கெட் ப்ரைஸ் சைட்டில் போட்டு விடுறோன்னு பாருங்கள். என்ன சொன்னால் டிக்கெட் ஏர்லியாக புக் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இது ஓப்பன் ஸ்பேஸ், ஒரு கிரவுண்ட் தானே. ஸோ இங்கே போடப்பட்டிருக்குது. அப்போ மழை இல்லாத நாளில் வந்தால் தான் பெட்டராக இருக்குமென்று சொல்லி போட்டு இந்த நாளை சூஸ் பண்ணேன். ஏன்டா வெதரில் செக் பண்ணி பார்த்தா இன்றைக்கி மழை இல்லைன்னு செக் பண்ணி பார்த்தா இங்கே வந்தோன்னா மழை பெய்யுது. வெளிநாட்டில் வெதரை நம்பக்கூடாதுன்னு சொன்னது இன்றைக்கி நான் அது அனுபவத்தில் உணர்றேன். என்னென்னு சொன்னால் வெதர் ரிப்போர்ட்டில் மழைக்கான அறிகுறியே இல்லை. வெதர் 8 செல்சியஸில் நிற்கிது வெப்பநிலை, அது ஓகே. ஆனால் மழை இல்லைன்னு போட்டுட்டு இங்கே வர மழை தூரிக்கொண்டே இருக்குது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் தெரியும் நினைக்கிற மழை. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இது ஃபுல்லம் என்ற இடத்துல ஒரு பலஸ் ஒன்று இருக்குது. ஃபுல்லம் பலஸ் என்று சொல்கிறது லண்டனில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் மேற்கு பகுதியில் இருக்குது. இந்த ஃபுல்லம் பலஸ் இருக்குது தானே, ஒரு மாளிகை. இந்த பலஸ் எதுக்கு ஃபேமஸ் என்று சொன்னால் நீண்ட காலம் பல 100 வருஷமாக இருக்குது. இந்த லண்டனில் இருக்கிற பேராயர்கள், அதாவது பிஷப்ஸ்மேர் அவேன்ற ஒரு உத்தியோகபூர்வமான இல்லம் தானே இந்த ஃபுல்லம் பலஸ் என்று சொல்லி கிட்டத்தட்ட 1300 வருஷங்களாக இருந்து கொண்டு வர பேராயர்கள் இதை தொடர்ச்சியாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுதான் இந்த பலஸுக்குரிய வரலாறு. அதை விட லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பழைய கலாச்சாரம் மிக்க ஒரு பழைய பலஸ் என்று சொல்லலாம். சரி, இப்போ இரவு நேரத்தில் பலஸை வடிவாக காட்ட முடியலை. அந்த பலஸுக்கு பின்பக்கத்தில் இருக்கிற ஒரு கார்டனில், பெரிய ஒரு கார்டனில் தான் இந்த கிறிஸ்மஸ் லைட்ஸ் போடப்பட்டிருக்கு. இந்த ட்ரெயில் போடப்பட்டிருக்குது. அப்போ நாங்கள் டிக்கெட்டை காட்டி போட்டு உள்ளே வந்தோன்னா கையில் ஒரு குத்தொண்டு குத்திச்சு, நம்ம ஒரு ஸ்டாம்ப் மாதிரி குத்தி போட்டு உள்ளுக்க விட்டுச்சுன்னா இட்ஸ் ஓகே. வந்தோடனே வாசலுக்குள்ளே ரெஸ்டாரண்ட்ஸ், அந்த கிறிஸ்மஸ் கடைகள் இருந்தது, சாக்லேட்ஸுகள், சாப்பாட்டு கடைகள். அதில் ஒரு மேஜிக் மேன், ஒரு ஆள் மேஜிக் செய்து கொண்டு இருந்தார். ஸோ அது எல்லாத்தையும் வேகமாக கடந்து கொண்டு இஞ்சால வர 2 தேவதைகள் நின்றுச்சுனா. தேவதைகளாக பட்டர்ஃப்ளைஸாக தெரியலை, வண்ணாத்தி பூச்சியெல்லாம் என்னென்னு தெரியல, இருட்டுக்குள்ளே வடிவாக தெரியலை. ஆனால் நல்லா அழகாக இருந்தது, வெள்ளை கலரில் சூப்பராக இருந்தது. அந்த லைட்டிங் அவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னா இப்போ இந்த அவையோட சேர்ந்து ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்து போட்டு அப்படி எங்கால முடிய அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெயில் ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கு சைன் போர்டெல்லாம் போட்டிருந்த இதால் போகணும்னு சொல்லி அப்படியே வந்தோன்னா முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு கிரவுண்டில் நிறைய மானுகள், தேவதைகள், கடற்குதிரை, இந்த மாதிரி சின்ன சின்ன முயல்கள் எல்லாமே அழகான முறையில் செய்து வைக்கப்பட்டிருந்தது. அதில் முன்னுக்கு ஒரு நல்ல அழகான வளையம் இருந்தது, இதய வடிவத்தில் சிவப்பு கலரில் சூப்பராக இருந்தது. ஸோ அதெல்லாத்தையும் பார்த்துக்கணும். அப்படியே கடந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வர அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மரங்கள்லையும் லைட்டுகள் எல்லாம் போட்டு ஒவ்வொரு மரத்தையும் ஒவ்வொரு விதமாக டெக்கரேட் பண்ணி, அதில் இருக்கிற ஃப்ளவர் கார்டன்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணி இந்த லைட்ஸை என்னென்ன விதமாக க்ரியேட்டிவிட்டியாக போட முடியுமோ அப்படியெல்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து வர என்னென்னா முதல் ஸ்டார்டிங்கில் நார்மலாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் போக புது புது விஷயங்கள் இருக்கும், புதுமையாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னென்னு சொன்னால் அடுத்து நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொல்லி, அடுத்து என்ன வரப்போகுதுன்னு சொல்லி அப்படியே கேட்குள்ள ஒரு இடத்துல 3 தேவதைகள் செய்து வைக்கப்பட்டிருந்தது. இல்லை தேவதைகளுக்கு முதல் எங்களுடைய கிறிஸ்மஸ் தாத்தாவினுடைய அந்த வண்டில் இருக்கு தானே சொல்லி அது செய்து வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பக்கத்திலேயே அந்த வண்டியில் இழுத்து கொண்டு போகிற அந்த ரெயின்டியர் என்று சொல்லப்படுற அந்த பிட்டிய கொம்புகள் உள்ள அந்த மான் இருக்கு தானே, அந்த மான் உருவங்கள் எல்லாம் செய்து வைக்கப்பட்டிருந்தது. சூப்பராக இருந்தது பார்க்க. என்ன உண்டு, மழை பெய்ததால் அந்த நிலமெல்லாம் கொஞ்சம் சுரியாக இருந்தது. பார்த்து தான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கணும். லண்டன்லேயும் சுரி இருக்கா, லண்டனுக்குள்ளேயே சுரி இருக்குது, சேர் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து கவனமாக வந்த மட்டும் சொன்னால் அடுத்த இடம் இந்த மரங்களில் லைட்டு போட்டு தான் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. விதமாக லைட்டுகள் எல்லாம் போட்டு நிறைய டெக்கரேஷன்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்தோன்னா பெரிய ஒரு கார்டன் மாதிரி உண்டு. அந்த கார்டனுக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மரத்தில் நிறைய குடைகள் தொங்க விட்டுருந்துச்சுன்னா அதுக்கு லைட்டை போட்டு அது ஒரு வித்தியாசமான க்ரியேட்டிவிட்டியாக இருந்தது. ஸோ நான் என்ன பார்த்துக்கொண்டு நான் சொன்னால் லைட்ஸை பார்க்குறோம், ரசிக்கிறோம், அது ஓகே. இங்கே என்ன விதமான க்ரியேட்டிவிட்டி இருக்குது, எப்படி இந்த மூளையை யூஸ் பண்ணிக்கிறோம், எப்படி அந்த ஐடியாவை எடுத்துருக்கிறோம், அதைத்தான் பார்த்துக்கொண்டு வந்தேன்னா. To the city streets we began to feel the fire. We ride
rise like tall buildings as the chemicals they take us higher. அப்படி இங்கால விரைக்கில் வந்து அந்த தெரியுமா அந்த க்ரீன் ஹவுஸ்ன்னு சொல்லி இந்த ஒரு ஷெட் மாதிரி போட்டு அதுக்குள்ளே தாவரங்கள் எல்லாம் வச்சு இருந்தானே அந்த க்ரீன் ஹவுஸ் ஏரியாக்குள்ளே விரைக்கில் அங்கேயும் நிறைய லைட்ஸ் எல்லாம் போட்டு அந்த க்ரீன் ஹவுஸுக்குள்ளே வந்து எங்களுடைய நத்தார் பாப்பா எல்லாம் வச்சு அதில் விதம் நிறைய நத்தார் பாப்பா எல்லாம் லைனில் அப்படி இருக்க விட்டு அது சூப்பராக இருந்து பார்க்க அப்படியே க்ரீன் ஹவுஸை கடந்து இஞ்சால வர இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாருங்கள் அதெல்லாம் வந்து நிற்கிறேன் இப்போ அந்த க்ரீன் ஹவுஸ்லாம் தாண்டி வந்து நிற்கிறேன் இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து நிற்கிறேன் என்ன பிரச்சனைனா மழை பெய்யுது என்னுடைய கேமரா வந்து நனையுது நான் நனைஞ்சாலும் பரவாயில்லை எனக்கு தடிமண் வந்தாலும் பரவாயில்லை என் கேமரா நனையக்கூடாது ஓம் தானே இப்போ நீங்கள் பார்க்குற அந்த இது கோபுரமா அல்லது இன்னொன்று சரியா பார்க்க நல்லா இருக்குது அதை தாண்டி இங்கால வந்து முடியும் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிறிஸ்மஸ் மரங்கள் இருக்குது தானே அந்த மரத்தின் ஷேப்பில் வந்து ஒரு 5 மரங்களை லைட்டில் செய்து வச்சுருக்கிறோம் அதில் அது அப்படியே அதை பார்த்துட்டு இங்கால வந்தால் இதில் ஒரு கதிரி ஒன்று இருக்குது சரியா இதில் வந்து பேய் இருக்கிற கதிரை இரவில் வந்து இந்த பேய் இருக்கும் ஏன்னு சொன்னால் இந்த மதிலை தாண்டி அங்கால போனால் சுடலை நான் விரைக்குள்ளே சுடலைக்கெல்லாம் வந்து நான் ஆக்சுவலாக எனக்கு பயம் இல்லை சுடலை அதெல்லாம் பேய் சாசு ஒன்றுக்குமே பயம் இல்லை ஸோ எனக்கு அதுக்கெல்லாம் வந்து நான் லைட்டை பிடிச்சி கொண்டு எனக்கு ஒரு பயம் இல்லை இதில் பாருங்க மரங்களுக்கு வந்து லைட்ஸ் போட்டுக்கோம் இது வர சூப்பராக இருக்குது என்ன சொல்லுங்க ஆபம் இப்போ வந்து விண்டர் தானே ஸோ விண்டருக்கு வந்து இந்த மரங்கள் எல்லாம் இலைகள் எல்லாம் கொட்டுண்டு போய் வெறும் தண்டுகள் மட்டும்தான் இருக்கும் அந்த தண்டுகளில் லைட்டை போட்டோன்னா அது ஒரு அழகாக இருக்குது இப்போ வாங்க நாங்கள் ஒரு சொர்க்க வாசலுக்குள்ளே நுழைவோம் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கு என்ன விதமான கலரில் பச்சை மஞ்சள் சிவப்பு நீலம்னு சொல்லி எல்லா விதமான கலர்லையும் இப்படி செய்யணும் சூப்பராக இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி இடம் ஸோ நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபரையும் கூட்டிக் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் விதமான ஃபோட்டோஸ் எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் எனக்கு பிடிக்காத விஷயம் இந்த வெதர் தான் அன்றைக்கு மழை இல்லைன்னு சொல்லி வெதர் ரிப்போர்ட் காட்டுது இப்போ கூட வெதர் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா மழை இல்லைன்னு காட்டுது ஆனால் மழை பெய்யுது ஸோ இதை முடிச்சு கொண்டு இப்படியே போனோம்னு சொன்னால் இங்கால ஒரு கார்டன் ஏரியா ஒன்று வருது இங்கால பாருங்க இந்த கார்டன் ஏரியாவுக்குள்ளே வந்து விதமான விலங்குகள் செய்து வைக்கப்பட்டிருக்குது முன்னுக்கு இருக்கிறது கரடி போலோடக்கு இப்போ நாங்கள் வந்து இதை கடந்து இன்னும் ஒரு ஏரியாவுக்கு போகிறோம் இங்கால இதோட முடியுதா இல்லை இன்னும் லைட்ஸுகள் இருக்கான்னு தெரியலை இந்த மரங்களுக்கு லைட்டை போட்டு சும்மா இருக்கிற மரத்துக்கு லைட்டை போட்டு செமையாக செய்து வச்சுக்கிறாங்க நான் நினைக்கிறதோட முடியுது போல் இருக்குது ஏன் அப்படியே நடந்து போவோம் பக்கத்தில் சுடலை நான் மட்டும்தான் தனியாக நடந்து போகிறேன் ஸோ எனக்கு பேய்க்கு வந்து பயம் இல்லை பேய் வந்தால் நான் பேயோட கதைப்பேன் ஓகே இது எப்படி இருக்குது ஸோ கொடுத்த காசுக்கு பிரியோசனமானு கேட்டிங்கன்னு சொன்னால் சும்மா ஒருக்கா வந்து பண்ணால் சுற்றி பார்த்துட்டு போகலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சின்ன பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு மரத்தில் வந்து அந்த போத்தில் இருக்குன்னு தானே சும்மா அந்த ஊறுகாய் போத்தில் அந்த ஊறுகாய் போத்தில் வந்து இங்கே பாருங்கள் ஊறுகாய் போத்துக்குள்ளே வந்து ஒவ்வொரு விதமாக கலராக எல்லாம் போட்டுட்டு அதை கொண்டு வந்து வச்சு கிடக்கு இது ஒரு க்ரியேட்டிவிட்டி சூப்பராக இருக்குல்ல சொல்ல மறந்துட்டேன் இடையில ஒரு இடத்துல பார்த்தேன் இந்த தண்ணி விடுற பூவாளி இருக்குல்ல பூக்கண்டுக்கு தண்ணி விடுவோம் பூவாளி அந்த பூவாளியை கொஞ்சம் வச்சு போட்டு அதுக்கு லைட்டை போட்டுட்டு அதனால அந்த இங்கே பாருங்க நினைக்கிறது அவுடி கம்பெனி ஸ்பான்சர் பண்ணிப்பான் போகிறதுக்கு அவுடின்ற அந்த 4 வளையத்தை கொண்டு அங்கே வச்சுக்கிறாங்க பின்னுக்கு மரத்தை சும்மா இருக்கிற மரத்துக்கு 2 பக்கம் வளையத்தை கொழுவி போட்டு முன்னுக்கு 2 தேவதைகள் அங்கால 2 மான்குட்டிகள் சூப்பராக இருக்குண்ணே எஸ் நாங்கள் என்ன பண்ணி விரைக்குள்ளே பார்த்த அந்த மான்கள் எல்லாம் இங்கே நிற்கிறோம் மான்கள் ரெயின்டியர் என்று சொல்கிறது அந்த பெரிய நீளமான கொம்பு உள்ளது இந்த எங்களுடைய நத்தார் பாப்பாண்ட அந்த வண்டியில் இழுத்து கொண்டு போகிற அந்த மான்கள்லாம் நிவியல் ஸோ இதனுடைய மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தூரத்தில் தெரியுது பாருங்க அந்த பக்கத்தால் போனாங்க அந்த பச்சை கலரில் எல்லாம் மான் தெரியுது அப்புறம் இந்த பக்கத்தால் வாரம் இந்த காளான் மஷ்ரூம் சூப்பராக இருக்கேனே ஸோ இதோட முடியுதை நினைக்கிறேன் இங்கே கொஞ்சம் காளான் இருக்குது சோப்பு கலரில் சூப்பராக இருக்குது ஐ லைக் திஸ் க்ரியேட்டிவிட்டி இங்கே பாருங்கள் சோப்பு கலரில் சூப்பராக இருக்குது அந்த காளானுகள் குட்டி குட்டி தவளையா பொக்கானா இன்னும் தெரியலை இந்த அணில் நிற்கிது வாவ் ஐ லைக் இட் அங்கால வந்து புறா நிற்கிது இங்கெல்லாம் வந்து ஃப்ளமிங்கோ நினைக்கிறேன் இது கொக்கா ஃப்ளமிங்கோ தெரியலை ஏதோ உண்டு நல்லா இருக்குது பார்க்க இங்கே பாருங்க திருவாளர் ஆந்தை எங்கே நிற்கிறார் உயரத்தில் நிற்கிறார் ஹலோ ஆந்தை நிற்கிறார் பாருங்க என்னண்டா இந்த இடத்துக்கு வர அட்ரஸ்
மற்றது நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதனுடைய அந்த இணையதளத்தினுடைய முகவரி எல்லாத்தையும் வந்து நான் முதலாவது கமெண்ட்டில் போட்டு பின் பண்ணி விடுறேன்னு பாருங்கோ. அதோட முன்னுக்கே புக் பண்ணி தான் பெற அவசியம் இல்லை. இங்கே பேச டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து அவைலபிள் தான். நீங்கள் அவ்வளோ பெரிய க்ரௌட் எல்லாம் இல்லை. ஸோ நீங்கள் புக் பண்ணாமல் கூட வரலாம். இருந்தாலும் புக் பண்ணுறேன்னா அது புக் பண்ணி வந்தால் நல்ல சேஃப்டியாக இருக்கும். மற்றபடி இங்கே இப்போ அவ்வளோ பெரிய க்ரௌட் எல்லாம் இல்லை. இவங்க அப்படி கண்டு. ஸோ நான் வந்த மாதிரி மழைக்குள்ளே வந்து மாட்டாமல் நீங்கள் ஒரு நல்ல வெதர் செக் பண்ணி வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், வாவ் சூப்பராக இருக்கும் இந்த சீன். ஒரு அழகான ஒரு தேர். ஓகே அன்பான உறவுகளே, இதோட முடியுதுன்னு நினைக்கிறேன். இந்த காட்சிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது, எனக்கே பிடிச்சிருந்தது, பயங்கரமாக நல்லா இருந்தது, பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த மழை மட்டும் தான் எனக்கு குழப்பினது, எனக்கு பிடிக்கல. என்னென்னா நான் என்னுடைய வீடியோக்குள்ளே வந்து அடிக்கடி சொல்கிறேன் தானே, வெயிலோ மழையோ குளிரோ பனியோ எதுவாக இருந்தாலும் தமிழ் ஃப்ளைட்ஸ் பறக்கும், எங்களுடைய பயணம் தொடரும் என்று சொல்லி அது வந்து இந்த இயற்கை அன்னைக்கு வந்து கேட்டுட்டு போல நடக்குது. அப்போ அவா நினச்சிருப்பா, ஓ நீ எனக்கே சேலஞ்ச் பண்ணுறியா, அவ்வளோ பெரிய ஆளா நீ, உனக்கு செய்கிறன் வேலைன்னு போட்டு இன்றைக்கி மழையை விட்டுருக்கிறான்னு நினைக்கிறேன். ஐயோ ஸோ இயற்கைக்கு இனிமேல் யாருமே சேலஞ்ச் பண்ண வேண்டாம், ஆக்களுக்கு சேலஞ்ச் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இதோட முடியுது நினைக்கிறேன். இப்போ நான் வந்து மெயின் என்ட்ரன்ஸுக்கு போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்த காட்சிகள், ஐயோ இந்த முகமே எனக்கு பயமாக கிடக்கு பார்க்க. ஓகே, இந்த வீடியோவில் வந்த காட்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த காட்சிகளை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எழுதுங்க. நிலைமைலாம் ஒரே சுரியாக கிடக்குது, பார்த்து கவனமாக நடக்கணும் விரைக்குள்ள நீங்கள். இப்போ நான் வெளியில் வந்து இன்னும் ஒரு பெரிய பார்க்கில் நிற்கிறேன். இது வந்து ஃபுல்ஹாம் பகுதியில் இருக்கிற மிக முக்கியமான பார்க் உண்டு. இந்த பார்க்கை சொல்கிறது பிஷப்ஸ் பார்க்குன்னு சொல்லி. ஸோ பகல் டைமில் வந்து இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஏரியாவே வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். இதுக்கு பக்கத்தில் வந்து ரிவர் தேம்ஸ் போகுது. ரிவர் தேம்ஸ் அந்த கரையில் நடக்கிறதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் இந்த இருட்டுக்குள்ள ஒன்றையுமே பார்க்க முடியலை. என்ன மட்டும் தெரியுமா, அந்த பட்னி பிரிட்ஜ் என்று சொல்லி லண்டனில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், பட்னி பிரிட்ஜ் என்று சொல்லி அது பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த கரையால் நடக்கக்குள்ளே அந்த கரையில் ரெண்டு பக்கம் வந்து நிறைய புது பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு சம்மர் டைமில் அல்லது ஸ்ப்ரிங் டைமில் போயிட்டு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அப்போ வந்து இந்த கிறிஸ்மஸ் லைட்ஸ் பார்த்தோம், சூப்பராக இருந்தது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிக்க போகிறேன். வேறு இன்னும் சொல்ல நினச்சேன். எஸ், ஃபுல்ஹாம் என்ற இந்த சிட்டி இருக்குது தானே, இதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபுட்பால் கிளப் ஒன்று இருக்குது. யூகேயில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஃபுட்பால் கிளப். இப்போ அங்கே செல்சி இருக்குது, செல்சிக்கு ஒரு ஃபுட்பால் கிளப் இருக்குது தானே, அதே மாதிரி இந்த ஃபுல்ஹாம் கிளப்னு சொல்லி ஒரு கிளப் ஒன்று இருக்குது. யூகேயில் ஒரு ஃபேமஸான கிளப். சரியா, அவ்வளோதான் ஃபுல்ஹாமை பற்றி சொல்லலாம். அவ்வளோதான். அடுத்த வீடியோ வந்து கிறிஸ்மஸ் லைட்ஸ் தான். ஆனால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சின்ன பார்க்குக்குள்ளே இப்படி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்காது. அது வந்து பிட்டிய தேசத்துக்கு நாங்கள் போகிறோம், பிட்டிய கன இடங்களுக்கு சுற்ற போகிறோம். கிறிஸ்மஸ் லைட்ஸை தேடி ஒரு பயணம். ஸோ அடுத்த வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள். இன்னும் 2 நாளில் வரும். வித்தியாசமான இடத்துல, வித்தியாசமான லொக்கேஷன்ஸில், வித்தியாசமான கிறிஸ்மஸ் லைட்ஸ் எல்லாத்தையும் தேடி நாங்கள் போகிறோம். ஸோ மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். என்னுடைய தோல் இந்த கலரை பாருங்கள், என்ன கலரில் நடக்குண்டு. ஸோ மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். தமிழ் ஃப்ளைட்ஸ் மழைக்குள்ளையும் தொடர்ந்து பறக்கும். I don't think so. No, I don't think so. No, it's never, ever